வணக்கம். செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. நம்ம ரெகுலரா கோல்டு, நிஃப்டி 2யுமே டெய்லி அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கூட ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவ்வளோதான் மார்க்கெட் அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். நாம இன்னைக்கு கோல்டு பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதனால முடிஞ்சா அதில கனெக்ட் ஆயிக்கங்க. பிகினர்ஸ் கிளாஸ் கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க இதில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60, 70% நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒண்ணா பாருங்க. வாங்க கோல்டு பார்க்கலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளா 3, 4 நாளாவே பார்த்தீங்கன்னா, 3, 4, 5 நாளே பார்த்துக்கங்களேன். ஒரு 4ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்லயே மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படியே கீழ, 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 கீழ வந்துட்டு இருக்கா. ஒன் பை ஒன்னா கீழ இறங்கிட்டே வந்துட்டு இருக்கா. பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கிற மாரி ஒண்ணும் அப் சைடு ஒண்ணும் மாறல அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இந்த லோவ பிரேக் பண்ணா, இந்த லோவ பிரேக் பண்ணா, இந்த லோவையும் பிரேக் பண்ணிட்டா. பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் அந்த லோவ பிரேக் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. ஹை எங்கேயுமே பிரேக் பண்ணல. இங்கேருந்து ஹைய கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹைய எங்கேயுமே பிரேக் பண்ணாம, கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ணிக்கிறான், ஒரு ரேஞ்சில இங்கிருந்து திரும்ப இந்த திரும்புற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா இப்போ 1 ஹவர்ல இருக்கேன். ரொம்ப ஜூம் அவுட் பண்ணா ரொம்ப சிறுசா இருக்கு. அதனால டே கேன்ல போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். போன வீடியோல பார்த்தோம்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, இங்கிருந்து அப்படியே மேல போய் இப்படி போயிருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த லெவல பிரேக் பண்ணிட்டு, விக் மட்டும் வச்சுட்டு மேல பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். அகைன் இப்ப பார்த்தீங்கன்னா, பாடியவே கீழ க்ளோஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து கீழ இந்த லெவல ஒரு லெவல்ல நாம வச்சிருக்கோம். இந்த லெவல் பெரிய வொர்க் அவுட் ஆகுற லெவலெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க இதை பிரேக் பண்ணுச்சு அப்படிங்கும்போது இதுதான் லெவல். இந்த லெவல் தான் நம்ம எடுத்திருக்கணும் ஆக்சுவலா. சரி இந்த இடத்துல கொஞ்சம் இது ஒரு புல் பேக் குடுக்கறதுனால நம்ம இந்த லெவல் எடுத்திருக்கோம். ஏன்னா எல்லா லெவலும் ஒரு டிமாண்ட் லெவல் தான். இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிட்டு தான் மேல போயிருக்குது. அப்ப இந்த லெவலும் ஒரு டிமாண்ட் லெவல் தான். அப்படி எடுத்துக்கலாம். அப்ப எடுத்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ ஒரு சின்ன ரிவர்ஸ். சின்ன ரிவர்ஸ்னா இது டே கேண்டில். எங்க போகணும்? இங்க போய் பிரேக் பண்ணான்னா தான் இவன் பை ட்ரெண்டுக்கு வருவான். இதே 1 ஹவர்ல போனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மாறிக்கிடும். 1 ஹவர்ல எடுத்துட்டீங்கன்னா, இதோ பாருங்க. 1 ஹவர்ல பார்த்தா, இப்ப இந்த இடத்துக்கு பிரேக் பண்ணாவே பை ட்ரெண்டுக்கு மாறுவான். 1 ஹவர் பொறுத்தளவுக்கு. பாடி க்ளோஸ் பண்ணா பை ட்ரெண்டுக்கு மாறுவான்னு சொல்லலாம். இப்ப இறங்குனத பாருங்க. அப்படியே ஒரு ஸ்டெப்பு. அழகா ஸ்டெப்பா குடுத்து இறங்கியிருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டெப் இருக்கு. இந்த ஸ்டெப் பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணா பை ட்ரெண்டுன்னு சொல்லலாம். இப்போ ட்ரேடபிள் பார்த்தீங்கன்னா, என்னென்ன சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ பொறுத்தளவுக்கு பை ட்ரெண்டுக்கு வந்துருச்சான்னா வந்துருச்சு. கீழ இறங்கி மேல போய் இதோ இங்க வந்திருக்கு. இதைய பிரேக் பண்ணா பை ட்ரெண்ட். 50 மினிட்ஸ பொறுத்தளவுக்கு பை ட்ரெண்ட் வந்தாச்சு. அப்போ 5 மினிட்ஸ்லயும் பை ட்ரெண்ட் தானே இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான். 1 ஹவர்ல செல் ட்ரெண்ட் இருக்குது. டேல செல் ட்ரெண்ட் இருக்குன்னா 15 மினிட்ஸ்ல பை ட்ரெண்ட் வந்துருச்சு. இப்போ 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா, சேம் அதான் நடந்திருக்கு. மேல கீழ மேல போய் கீழ இங்க வந்துட்டு மேல போயிருக்கான். இங்க பாருங்க பாடி க்ளோஸ் வச்சு கீழ பாடி க்ளோஸ் வச்சிருக்கான். அப்ப இதுதான் ஹை. இந்த ஹைய பிரேக் பண்ணாவே பை ட்ரெண்ட் வந்துச்சு. 5 மினிட்ஸ் பொறுத்தளவுக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அழகா க்ளோஸ் ஆகி போயிருக்கா. இனி என்னன்னா, இந்த லோவ உடைக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட் கீழ வர்றது, இதோ இங்க ஒரு லெவல் இருக்கு. இங்க ஒரு லெவல் இருக்கு. ஏதோ ஒரு லெவல்ல மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி போயிடலாம். அல்லது இந்த லெவல் வரைக்கும் வராம கூட இப்படியே மேல போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. 5 மினிட்ஸ் பொறுத்தளவுக்கு பை ட்ரெண்ட் வந்துருச்சு. அப்போ நம்ம பைக்கு மூவ் பண்றதுனா இந்த இடத்துல கரெக்டான ஏரியா பார்த்து நம்ம ட்ரை பண்ண முடியும். இது இவ்வளவுதாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா பிரிச்சு பாருங்க. டே கேன்ல செல் இருக்கு, ரைட் இருந்துட்டு போகுது. ப அடுத்தது 1 ஹவர்ல செல்ல இருக்கு, இருந்துட்டு போகுது. இன்னும் பைக் வரல. 50 மினிட்ஸ் பைக் மாறிடுச்சு. 5 மினிட்ஸ் பைக் மாறிடுச்சு. அப்போ நம்ம ட்ரேட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 50 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸை கால்குலேட் பண்ணி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடுக்கு நம்மளுடைய மெத்தடை கட்டமைச்சுக்கணும். இவ்வளோதாங்க. ஒன் பை ஒன்னா அப்படியே கிடைக்கக்கூடியதை அப்படியே பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். பொறுமையாக நின்னோம்னா எல்லா வகையிலையும் இது சக்ஸஸ் பண்ண முடியுங்க. பயிற்சி பயிற்சி எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். அதனால் பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவை பாருங்கள். நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் ஒரே விஷயத்த மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்குது. புரிஞ்சுட்டிங்கன்னா போதுமானது.
இப்போ மார்க்கெட் இது வரைக்கும் வருமா அப்படின்னு இது வரைக்கும் வருதா என்னன்னு தெரியாது. ஆனால் எங்கே வந்து திரும்புது அங்கே நம்ம பிக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து இறங்குற மார்க்கெட்டு இப்படி வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து திரும்ப இங்கே இங்கே எடுத்துக்குங்க. அப்படியே லோ அடிச்சுட்டு வந்துட்டு இந்த மார்க்கெட்டு இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு அப்படியே வந்து மேலே வந்து கீழே வந்தவன் அப்படியே மேலே போயிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் போயிருக்கான். அப்போ கீழே வந்து இதை உடைச்சா தான் பை ட்ரெண்ட் வருது அப்படிங்கும்போது கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டே திரும்பிட்டான். இது வரைக்கும் கூட வரல. இவ்வளோ தூரம் வந்துட்டு மார்க்கெட் மேலே திரும்பி போகிறோம். இந்த மாதிரி பார்க்கணும், பார்த்து பார்த்து பழகணும்னா தான் இது நம்மளுக்கு செட் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு இது சக்ஸஸ் ஆகும். ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. பெரிய சூத்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எளிமையாக புரிஞ்சுக்குங்க. ஓகே, தேங்க்யூ.